வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியா அமெரிக்கா இப்போ நடக்கக்கூடிய அந்த வர்த்தக போர், குறிப்பாக ட்ரம்ப் இந்தியாவை குறி வச்சு செய்ததில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வைரலான ஒரு ஃபோட்டோ அப்படின்னே சொல்லலாம், இந்த வருடத்துடைய ஒரு வைரலான ஃபோட்டோ அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஷி ஜின்பிங், பிரதமர் மோடி மற்றும் புதின் அவர்கள் சேர்ந்து நிற்கக்கூடிய சிரித்திருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ. இப்போ இந்த ஃபோட்டோ தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்களால் கிட்டத்தட்ட எல்லாராலையும் விவாதிக்கப்படுது. எல்லா டிவி ஷோஸ்லையும் அதை பற்றி பேசுகிறாங்க. அவங்களோட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸில் ஆரம்பித்து பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ்லேருந்து டிஃபென்ஸ் அனலிஸ்ட் வரைக்கும் எல்லாம் இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பல்ஸை காமிக்குது. ஏன்னா அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு. ஸோ அங்கே ஊடகங்கள் என்ன நரேட்டிவ் இது பண்ணுறாங்களோ அதில் ஓரளவுக்கு அந்த மக்களோட மைண்டும் பார்க்கலாம், அந்த நாடு என்ன யோசிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். 3 பேர் மட்டும் இல்லாமல் 20 நாடுகளுடைய தலைவர்கள் சந்தித்தது. இப்போ அமெரிக்காவுடைய மிக முக்கியமான பொலிட்டிக்கல் கமாண்டர் வேன் ஜோன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம். இது புது வேர்ல்டு ஆர்டர், இந்த புது உலகத்துக்கான ஒரு திருப்பு முனையாக அது இருக்க போகுது. இது வரலாற்று சிறப்புமிக்க ஃபோட்டோ அப்படின்ட்டு. வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படங்கள் பலது இருக்குது, நம்ம வரலாற்றையே மாற்றி போட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான புகைப்படம் இது அப்படின்னு சொல்லிட்டு வேன் ஜோன்ஸ் சொல்கிறாரு. ஜோன்ஸ் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, we are going to look back on today historically as a very big deal because the image of Xi Jinping with Putin with Modi from India with the leaders of Iran with the leaders of North Korea that should send a chill down the spine of every American அப்படி. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம காலத்தை கடந்து இந்த நாளை பார்க்கும்போது, இந்த நிகழ்வு, இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ரஷ்ய அதிபர் புதின், இந்தியாவுடைய பிரதமர் மோடி, ஷி ஜின்பிங் மற்றும் வடகொரியாவுடைய கிம் ஜாங் உன், ஈரானுடைய அதிபர், இவங்க எல்லாம் சேர்ந்து நிற்கக்கூடியது அமெரிக்கர்களுடைய முதுகெலும்பை உடைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தருணம் இது. அமெரிக்கா சென்டிங் சில் டவுன் த அமெரிக்கன் ஸ்பைன்ஸ் அப்படின்றாரு, கொள்ளடுங்க வைக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படிங்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்குலகம், வி ஆர் இன் த பாக்ஸ் நவ். ஸோ நாம் வந்து இப்போ சரியாக மாட்டிக்கிட்டோம். அதே மாதிரி எவ்ரிபடி இஸ் அகெயின்ஸ்ட் அஸ், எல்லாருமே நமக்கு எதிராக மாறிட்டாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. இது தெளிவாக அமெரிக்கர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்ட்டு. இப்போ இந்த புகைப்படத்தால் இந்தியா சைனா ஒன்று சேர போகிறது கிடையாது, இராணுவ ரீதியாவோ இல்லை அமெரிக்காவுக்கு எதிராக வேற விஷயம். பட் அவங்களுடைய டொமஸ்டிக் ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க, ஒரு சராசரி அமெரிக்கரா ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் இப்படி யோசிக்கிறாரு அப்படின்னா அவங்க மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ இவங்களுடைய கடந்த கால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க நம்பர் 1 இருக்கிறாங்க, உலகத்தோடைய நம்பர் 1 சக்தியாக அமெரிக்கா இருக்குது. ஸோ எல்லா நாடுகளையும் வீழ்த்தக்கூடிய அந்த திரைப்படங்களை, வியட்நாம் வார், வீவர், சோல்ஜர்ஸ் போன்ற பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பனிப்போருக்கு பிறகு இவங்களுக்கு எதிரான சக்தியே இல்லாத போது இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே போன்ற படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஏலியன்ஸ் உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும்போது அமெரிக்கா தான் உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு ரட்சகனாக காப்பாற்றக்கூடிய மாறக்கூடிய படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து. இப்போது மீண்டும் அவங்க சிந்தனை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க, இவங்க எல்லாரும் நமக்கு எதிராக இருக்கிறாங்க, இவங்க நம்மளை காலி பண்ணிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு அவங்களுடைய ஊடகங்கள் மற்றும் கமெண்டேட்டர்ஸ் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சிந்தனை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜோன்ஸோடைய இது என்னென்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனா டுகெதர் அண்ட் ரஷ்யா பை இட் செல்ஃப் நவ் வி ஆர் ஆன் த பேட் எண்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறாரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனா டுகெதர் அண்ட் ரஷ்யா பை இட் செல்ஃப். ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு. ரஷ்யா ஓரளவுக்கு தனியாக இருந்தாங்க, அந்த அளவுக்கு சீன ரஷ்யா உறவு அந்த காலகட்டங்கள் ஒரு 20 வருடம் முன்னாடி இல்லை. அமெரிக்காவும் சீனாவும் நல்ல உறவில் இருந்தாங்க. இப்போது இவங்க 2 பேர் நல்ல உறவில் இருக்கிறாங்க. அந்த முக்கோணத்தில் ஒரு பேட் எண்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் பேசிக்கிட்டது வெறும் புகைப்படங்களுக்கு, ஜஸ்ட்டு ஒரு சம்பிரதாயத்துக்காக புகைப்படம் இருக்கிறதுக்கும் நிறையா பேசினதுக்கும் பார்த்தோம். இவங்க 2 பேருடைய கார் பயணத்தில், புதின் மற்றும் மோடி அவர்களுடைய கார் பயணத்தில் புதின்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் அப்படி என்ன தான் பேசுனீங்க தனியாக அப்படின்ற போது அலாஸ்காவில் நடந்த சந்திப்பு, ட்ரம்ப்பை நான் சந்தித்ததை பற்றி டீட்டெயிலாக பிரதமர் மோடி அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். 2 பேருமே புரோக்கன் இங்கிலீஷில் தான் பேசுவோம், பட் எங்களுடைய உரையாடல் இருந்துச்சுன்ட்டு. அமெரிக்கா மற்றும் அதாவது ட்ரம்ப் மற்றும் புத்தினுடைய தனிப்பட்ட சந்திப்பில் நடந்தது என்ன அப்படின்ட்டு இப்போ ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய நாடுகளோட தலைவர்களுக்கே தெரியாது. ஏன்னா ட்ரம்ப் டோட்டலாக அவங்க எல்லாத்தையும் டார்க்கில் வச்சுருக்காரு. ஸ்கூல் பசங்க மாதிரி அவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தது.
ட்ரம்ப் அதிகாரம் பண்ணது வந்து ஒரு சைடும், இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாகவே எங்கே யார் தனியாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அப்போ அந்த 45 நிமிஷம் சந்திப்பில் பேசினதை யார் வந்து இப்போது பொது வெளியில் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அதை வந்து புத்தின் அவர்கள் பேசுகிறாரு. யார்கிட்ட? பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட. ஸோ இந்த சந்திப்புக்கு இருந்த அந்த வெயிட்டேஜை, ட்ரம்ப்பை சந்திச்சதுக்கான அந்த வெயிட்டேஜை ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்கிறாரு புத்தின். நாங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 22K கிட்ஸ்னா பெஸ்டி எல்லாம் ஷேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு இதை கொடுத்துருக்காரு. பட் அதில் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்குது. இப்போ நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். க்ளோஸ் பாண்ட் பிட்வீன் தம் ஆஸ் லீடர்ஸ் ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்ட் ஆர்டர் சேலஞ்சிங் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். க்ளோஸ் பாண்ட், அந்த தலைவர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. அமெரிக்கா இல்லாத ஒரு புது உலகத்துக்கு அவங்க தயாராகிறாங்க. இது நியூயார்க் டைம்ஸ். வாஷிங்டன் போஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்டி அமெரிக்கன் ஆக்சிஸ் ஆஃப் அப்ஹீவல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இதில் இவங்க இந்தியாவை சேர்க்கல. அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கூட்டணி, ஈரான், வடகொரியா, சீனா மற்றும் ரஷ்யா, இந்த 4 இராணுவங்களையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அணு ஆயுதமே இம்பேலன்ஸ் ஆகுது. உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுதங்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா, 2வது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடியது அமெரிக்கா, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய 3வது நாடு சீனா. இப்போ இந்த 2 பிளாக்கையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். G7 ஒரு பக்கம் வச்சு பாருங்கள். G7ல் பிரிட்டன் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீனா, வடகொரியா, ரஷ்யா, கிட்டத்தட்ட ஈரான் டீமே இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் அணு ஆயுதங்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்குது இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக், அதாவது இவங்க சொல்ல ஆக்சிஸ் ஆஃப் அப்பீவல்னு சொல்லக்கூடிய ரஷ்யா மற்றும் சீனாவுடைய பிளாக் பெரிய லெவலில் இருக்குது. அடுத்தது CNN பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜிங் சேலஞ்ச் டு US குளோபல் லீடர்ஷிப் அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவுடைய சர்வதேச ஆளுமைக்கு எதிராக ஒரு புது கூட்டணி வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு புது சேலஞ்ச் வந்து சவால் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டினஜன் டிக்ளரேஷன்னா நம்ம ஒத்து கவனிக்கணும் என்ன கூட்டறிக்கையில் வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் ரீஜனல் செக்யூரிட்டி அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு கிரைம், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, ஆன்டி ட்ரக் கோஆப்ரேஷன், இது 4மே அதாவது ஒரு உலகத்தோடைய செக்யூரிட்டிக்கு ஒரு உலகத்தோடைய போலீஸாக இருந்தது அமெரிக்கா. ட்ரக்ஸுக்கு எதிராக என்ன ட்ரக்ஸு எங்கேருந்து போகுது இதுக்காகவே தனியாக ஒரு பிரிவை வச்சுக்கிட்டு இருந்தது அமெரிக்கா. பட் இவங்க அது சிஏஏ சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த 4 அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ரோல் இந்த உலகத்தில், அவங்களுடைய பங்கு, அந்த 4யுமே இப்போ SCO சம்மிட்டில் டிக்ளரேஷனில் வந்திருக்கு. அப்போ இதன் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி புதுசாக இருக்கக்கூடிய கூட்டணி வந்து சொல்லுது. அதே மாதிரி சைனா 2 பில்லியன் யுவான் அப்படின்றது SCOக்கு ப்ளஷ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் IMF அப்படின்ற அந்த சர்வதேச நிதி நிறுவனத்தில் அமெரிக்கா தன்னுடைய நிதி உதவியை கம்மி பண்ணிகிட்டே வராங்க. ஏன்னா அமெரிக்கா, நான் ஏற்கனவே கடனை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். அமெரிக்கா வாங்கின கடனை டாலரை வீழ்ந்தா ஒழிய அவங்களால எந்த ஜென்மத்துக்கும் கட்ட முடியாத ஒரு கடனாளி நாடு. அப்போது இது கிளியராக ஒரு அமெரிக்காவுக்கு த்ரெட்டாக இப்போ இந்த 3 லெவலில் நம்ம பார்ப்போம். ஜேம்ஸ் சொன்னதில் இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படம். அமெரிக்காவுக்கு எதிராக எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. அமெரிக்காவோட சர்வைவலே ரொம்ப முக்கியமாக பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அமெரிக்காவை கிட்டத்தட்ட இவங்க தாக்கிடுவாங்க, அமெரிக்கர்கள் ஒருவரும் இப்போ வந்து கொலை நடுங்கி போயிருக்கிறாங்க அப்படின்ற டோனில் அவர் பேசுகிறாரு. CNN பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு எமர்ஜிங் சேலஞ்ச், இது வந்து வளர்ந்து வரும் சவால் அமெரிக்காவுடைய லீடர்ஷிப்க்கு அப்படின்ட்டு. நியூயார்க் டைம்ஸாக இவங்கெல்லாம் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கருத்து இந்த 2 பிராக்கெட்டுக்கு இன்பிட்வீன் சொல்கிறாங்க. ஸோ வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக இப்போ இந்த மாகா சப்போர்ட்டர்ஸ் இல்லை அமெரிக்காவோட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 நாட்களில் இந்தியர்களை கடுமையாக தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் அந்த விநாயகர் ஊர்வலம்லாம் எல்லாம் உலகம் முழுக்க நடத்தினாங்க நம்ம ஆட்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இல்லாத ஒரு கமெண்ட்ஸ் அதில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்தியர்களுக்கு வந்து இந்த கால் சென்டருக்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறது. இந்தியர்களுக்கு H1B விசா கொடுக்கக்கூடாது அப்படின்ற குரல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்திய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த மக்கள் சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நாடு நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணும். அப்போது இந்த இடத்துல ஷி ஜின்பிங்கோட மெசேஜையும் கவனிக்கணும். ஒரு பயங்கரமான ஒரு இராணுவ அனுபவிப்பை நடத்துக்கிறது 20,000 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய ஒரு மிசைல், அது ஆப்வியஸாக அமெரிக்காவை தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு.
நினச்சா உன்னை எங்கே வேணாலும் நான் தாக்க முடியும்ன்ட்டு. அந்த பரேடை நடத்திட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கன்னா, ரிஜெக்ட் கோல்டு வார் திங்கிங், ரைவல் பவர் பிளாக்ஸ் அண்ட் புல்லிங். இந்த பனிப்போர் மென்டாலிட்டிலேருந்து வெளியில் வாங்க, இந்த அடித்து இது பண்ணுறது, மிரட்டுறது, இந்த உருட்டல் மிரட்டல்லாம் வேண்டாம், ரியாலிட்டிக்கு வாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி யூஎன் சென்டர்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமும் ப்ரொடெக்ட் பண்ணுவோன்ட்டு எங்கே இந்த வார்த்தை வருது பாருங்கள் ஷி ஜின்பிங்லேருந்து. ஐநாவுடைய எந்த ஒரு தீர்ப்பையுமே ஏற்காத ஷி ஜின்பிங் இன்றைக்கி சொல்கிறாருன்னா, WHO இன்றைக்கி சைனாவோட கையில் இருக்குது. யூஎனோட கிட்டத்தட்ட ஒரு 26 அமைப்புகளில் அநேகமான அமைப்புகள் இன்றைக்கி சைனாவோட கண்ட்ரோலில் இருக்குது. ஏன் அப்படின்னா, எந்த நாடு நிதி அதிகமாக கொடுக்குதோ அந்த கண்ட்ரோல் வரும். அமெரிக்கா ட்ரம்ப்புக்கு முன்னாடியே இதுலேருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க, பல நிறுவனங்கள்லேருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரூ மல்டிலேட்ரலிசம் அண்ட் அப்போஸ் டு ஹெகமோனிசம் அண்ட் பவர் பாலிட்டிக்ஸ் அப்படின்ட்டு. மல்டிலேட்ரலிசம் எல்லாருக்கும் சமதளமாக இருக்கணும், எல்லா சக்திகளும் இருக்கணும், ஒரே ஒரு சக்தி மட்டும் இருக்கக்கூடாது. ஆக்ஸலரேட்டிங் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ டெவலப்மெண்ட் பேங்க் ரன் பை த SCO. ஸோ எப்படி IMF இருக்கோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக வெகு விரைவில் இன்னொரு டெவலப்மெண்டல் பேங்க்கும் வரும் அப்படின்றத பார்க்குறோம். அதே சமயம் ட்ரம்ப் பேசும்போது, நீங்கள் 3 பேர் ஒன்று கூடிட்டீங்க, உங்களுடைய வெற்றி விழாவுக்கு நல்ல வாழ்த்துக்கள், ஆனால் நீங்கள் 3 பேரும் அமெரிக்காவுக்கு எதிராக சரி செய்கிறீங்க, அந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அமெரிக்கர்கள் எந்த அளவுக்கு சீனாவுக்கு போரில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க 2ஆம் உலக போர்லன்ட்டு. இப்போது இது வரக்கூடிய காலங்களில் இவங்களோட சோஷியல் மீடியா மற்றும் மீடியா அவங்க மக்களுக்கு டீட்டெயிலில் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கான அந்த திறமை கிடையாது, நிச்சயமே கிடையாது. குளோபல் பாலிட்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இந்தியானா என்ன, இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு பிரிட்டிஷ் காலனி, அவ்வளோதான். பிரிட்டிஷுக்கு முன்னாடி ஒரு 5000 வருடம் இந்தியாவுக்கு ஒரு பாரம்பரிய வரலாறு இருக்குது. இந்த மாதிரி 100 ஆக்கிரமிப்பாளர்கள், 100 ரவுடிகளை இந்தியா பார்த்துருக்குன்ற விஷயம் அவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க மக்களுக்கு இப்போது சைனா, இந்தியா மற்றும் ரஷ்யா ஒன்று கூடிட்டாங்க அப்படின்ற பிம்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே வந்து கட்டமைக்கப்படுது. பொலிட்டிக்கல் ரீசன்ஸுமே இருக்குது, அவங்களோட அறியாமை இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய காலங்களில் நாம் அவங்கக்கிட்ட டீல் பண்ணுறது அப்படின்றது இந்தியர்களுக்கு மற்றும் சீனர்கள் இவங்களுக்கு மேலான வெறுப்பு ரஷ்யர்கள் அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 மாதம் முன்னாடி உங்களுடைய அந்த அமெரிக்க மக்கள் உங்களுடைய பேசுகிறது, அவங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, சோஷியல் பல்ஸ் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இப்போது மோர் அண்ட் மோர் அமெரிக்கா இன்வர்ட் லுக்கிங்காக போகுது. இங்கேருந்து இந்த ஸ்டாம்ப் அடித்து போகக்கூடியவங்க 90கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு மேலே நம்ம அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம். 35 வருடம் ஆகிடுச்சு. அதாவது H1B விசா. தயவு செய்து ஆல்டர்னேட்டிவை யோசிக்க ஆரம்பிங்க. இந்தியாவுடைய ஜியோ பாலிட்டிக்ஸை தெளிவாக ஃபாலோ பண்ணிங்கனாலே தெரியும் எந்தெந்த நட்பு நாடுகள் நம்மக்கிட்ட ஆட்கள் கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தந்த துறைகளில் நம்ம நிச்சயமாக போகணும். இப்போ ஜெர்மனி போன்ற பல நாடுகள் இந்தியாவிட்டேருந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஸ்வீடன் எடுத்தீங்க அப்படின்னா 2.7 லட்சம் நீங்கள் மாதம் அங்கே சம்பாதிக்கிறீங்கன்னா இந்தியர்களுக்கு நிரந்தர குடியுரிமை தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டை யோசிக்காமல் அமெரிக்காவை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறது இது வந்து ஒரு சரியான தருணம் கிடையாது, ஒரு பாதை கிடையாது இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.